வருவான். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவின் 7ஆம் நவநாளை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவை இன்னும் ஒரு சில தினங்களில் நாளை மறுநாள் நாம் உற்சாகத்தோடு கொண்டாட இருக்கின்றோம். இம்மானுவேல் கடவுள் நம்மோடு என பொருள்படும் இந்த கொண்டாட்டம் நமக்கு நிறைவான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகிறது என்பது திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு சுற்றியிருந்த அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது என்று ஒரு முன்னோட்டமாக நமக்கு சொல்லப்படுகின்றது. எனவே நம்மளுடைய வாழ்விலும் அந்த மகிழ்ச்சியை அந்த ஆண்டவர் இயேசு நமக்கு வழங்குகின்ற அந்த ஆசிரை உணரும் வண்ணம் நம்மளுடைய இதயம் தூய்மையாக இருக்கவும் அத்தகைய ஒரு ஆவலோடு ஆர்வத்தோடு நாம் இருப்பதற்கான அருள் வேண்டியும் இந்த பலியில் நாம் பங்கேற்போம். இன்றைய திருப்பலியானது லண்டன் சரவணன் ரீனா குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக பெரிய மிளகுபாறை அமிர்தம் ரூபி குடும்பத்தில் மறைத்த சூசையப்பன் இன்னாசியம்மாள் அருட்சகோதரி ரியல்லீனோ அந்தோணிசாமி தெரசா ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையாலே போதும் கண்டையான புனித முறையாலை வானதூதர் புனிதர் அனைவரோடும் சகோதர சகோதரிகளை உங்களை நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்றார். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உன் திருமகன் மனிதரான பிறப்பு விழா நெருங்கி வருவதை உணர்ந்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கன்னி மரியாவிடம் இருந்து மனிதராய் பிறந்து எம்மிடையே குடிகொள்ள திருவுளமான எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுமான வார்த்தை உம் தகுதியற்ற அடியார்களாகிய எங்களுக்கு இரக்கத்தை தருவாராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் பிரிவு 4 இறை வார்த்தைகள் 5, 6. படைகளின் ஆண்டவர் கூறியது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர்
இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். பல்லவி. அல்லேலூயா, அல்லேலூயா. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூளைக்கல்லி, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதரை மீட்க வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 57 முதல் 66 வரை. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உன் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உன் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி
இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சிற்றூரில் வசித்த இளைஞன் ஒருவன் நாத்திகம் பேசுவதை பார்த்து அங்கிருந்த மக்கள் வியப்படைந்தனர். ஒரு சிலர் வியப்பின் உச்சிக்கே சென்றனர். காரணம், எப்போதுமே கடவுளை நம்பாமல் நாத்திகம் பேசிக்கொண்டிருந்த அந்த இளைஞனின் பெயர் இயேசு என்பதால் அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒருவர் அவரிடம், அவருக்கு நன்கு அறிமுகமான அவர், எப்படி உனக்கு இயேசு என்று பெயர் வைத்தார்கள், ஆனால் நீதான் கடவுளை நம்புவதே இல்லையே என்று சொன்னபோது அவன், என்னுடைய தாய் தந்தைக்கு கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை உண்டு, எனவே அவர்கள் இயேசு என்றும், மேலும் நான் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அன்று பிறந்ததனால் இந்த பெயரை வைத்தார்கள். ஆனால் எனக்கும் இந்த பெயருக்கும் இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கிடையாது, எனவே அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்று அவன் சொன்னானாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் அந்த பெயருக்கும் அந்த நபருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத அந்த நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய முன்னோடியாக, பாலை நிலத்தின் குரலாக, ஆண்டவருக்கான பாதையை செம்மையாக்குபவராக வந்த திருமுழுக்கு யோவான் தன்னுடைய பெயருக்கு ஏற்றவாறே அவர் நடந்து கொண்டார் என்று அவருடைய வாழ்விலிருந்து நாம் அறிகின்றோம். வயது முதிர்ந்த எலிசபெத் அம்மாளுக்கு கடவுளுடைய இரக்கம் கிட்டுகிறது. எனவே அவர் தன்னுடைய அந்த முதிர்ந்த வயதில் அவர் திருமுழுக்கு யோவானை பெற்றெடுக்கிறார். அக்குழந்தைக்கு என்ன பெயரிட வேண்டும் என சொல்லுகின்ற பொழுது அவர் யோவான் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கிருந்தவர்கள் யூத வழக்கத்தின்படி அந்த குடும்பத்தில் ஏற்கனவே இருந்த அந்த ஒரு பெரியவர்கள் தந்தையோ அல்லது பெரியவர்கள் ஒரு பெயரை தான் வைப்பார்கள். எனவே இந்த பெயர் கொண்டவர் உன் குடும்பத்தில் யாரும் இல்லையே என சொல்லிய போது அவர் தந்தையிடமும் கேட்கிறார்கள், இக்குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று. அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என சொன்னபோது அவருடைய கட்ட வீழ்கிறது. அங்கே கடவுளுடைய ஆசியை நிரம்ப பெற்றவராக அவருடைய தந்தையும் இருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றவராக அந்த குடும்பம் இருப்பதை பார்த்து சுற்றி இருந்த உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே அந்த பிறப்பிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். எனவே யோவான் என்ற அந்த பெயருக்கு ஆண்டவருடைய இரக்கம் அல்லது ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை பெறுதல் என்ற அந்த ஒரு அர்த்தம் இருக்கின்றது. எனவே இப்படியாக திருமுழுக்கு யோவான் அந்த ஆண்டவருடைய அந்த கைவெண்மையை பெற்றவராக வளர்ந்த அவர் கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் அவர் சுட்டி காட்டுகின்றார். நீங்கள் மனம் மாறுங்கள், மனம் மாறி கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக, அவருக்கு உரியவர்களாக நீங்கள் வாழுங்கள் என்ற அழைப்பை யூத மக்கள் அனைவருக்கும் அவர் விடுப்பதை பாலை நிலத்தினுடைய ஒரு குரலாக, அதே நேரத்தில் மிக ஒரு எளிய மனம் கொண்டவராக, எளிமையாக வாழ்ந்தவராக, தாழ்ச்சி மிக்கவராக, அதே நேரத்தில் மிக துணிச்சல் மிக்கவராக, யார் தவறு செய்தாலும், அரசனே தவறு செய்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுபவராக, இப்படியாக எல்லா வகையிலுமே ஆண்டவர் இயேசுவுக்கான ஒரு சிறந்த ஒரு முன்னோடியாக இருக்கின்றார். எனவே எப்படி அந்த திருமுழுக்கு யோவானுடைய அந்த பிறப்பு அவருடைய உறவினர்கள் சுற்றி வாழ்ந்த அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்ததோ, அதே போலதான் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு இந்த உலகத்தில் வாழுகின்ற நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை, ஒரு விதமான ஒரு மன ஆனந்தத்தை, மன நிறைவை அது நமக்கு தருகின்றது. ஆனால் அதை உணரக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. நம்மளுடைய உள்ளத்திலே இன்னும் வேறு பல சிந்தனைகளும் இன்னும் வேறு பல மற்ற ஆசைகளுக்கு நாம் இடம் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அந்த பிறப்பு நமக்கு தருகின்ற அந்த மகிழ்ச்சியை, அந்த நிறைவை நாம் உணர முடியாமல் போகலாம். ஆனால் மிக எளிய மனம் கொண்டவர்களாக, யதார்த்தமானவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியை உணர முடியும். எனவே அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியை உணர்கின்ற வகையில் இந்த நாட்களில் நாம் தயாராவோம். ஏனெனில் இம்மானுவேலாக
நம்முள் ஒருவராக இந்த மண்ணில் இருக்கின்ற நம் அனைவரையும் மீட்க வந்த ஒரு பாலகனாக நம் ஆண்டவர் இருக்கின்றார். எனவே அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் அவரோடு இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு நம்பிக்கையும் அத்தகைய அந்த சிந்தனைகளும் அதற்கு ஒட்டிய அந்த சிந்தனைகளும் ஆசைகளும் இந்த நாட்களிலே நமக்கு நிறைய இருக்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் இத்தகைய ஒரு ஆசையோடு ஒரு ஆவலோடு ஆண்டவர்களுடைய அந்த பிறப்பு விழாவை கொண்டாட நம்மை நாம் இத்தகைய ஒரு ஆவலோடு இருப்பதற்கான அருளை இந்த பலியில் நாம் கேட்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலியெல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு இறை வழிபாட்டை நிறைவை தரும் இக்காணிக்கை உமக்கு முழுமையான மகிழ்வை அளிப்பதாக. அதனால் மீட்பரின் வருகையை நாங்கள் தூய்மையான மனதோடு கொண்டாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகள் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற சரவணன், ரீனா குடும்பத்தினர், அமிர்தம், ரூபி குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து நம்பிக்கையோடு இவர்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் உடைய இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் செவி சாய்த்திரள்வீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினிலே ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவரா இருந்தோம். எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது ஆட்சி வரை உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேற எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நடமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றவும் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திரள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தம் எங்களை நீதி தீர்க்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் நமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்க மருந்தாக இருப்பனவா. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். போல
உம்மை புகழ்ந்து கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரைத்தாகுக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, நாளை திருப்பலி வழக்கம் போல மாலை 6:30 மணிக்கு மோட்சராக்கினி மாதா ஆலயத்தில் நடைபெறும். எனவே நாளை திருப்பலி வருகின்றவர்கள் நாம் அங்கு வருவோம். நள்ளிரவு திருப்பலி மிக சரியாக 11:30 மணிக்கு ஆரம்பமாகும். அடுத்த நாள் வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு திருப்பலி நடைபெறும். கிறிஸ்து பிறப்பு திருவிழா திருப்பலி. எனவே ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கின்றோம். இன்னும் தெரியாதவர்களுக்கும் நாம் சொல்லி இந்த திருப்பலிகளில் நாம் பங்கேற்போம். இயேசு பிறப்பு விழாவின் 7ஆம் நாள் நவநாள் ஜெபம். எமக்கு சட்டம் இயற்றி ஆளும் இம்மானுவேலை, மக்கள் எதிர்பார்க்கும் மீட்பரை,
எம்மை மீட்க வந்தருளும் சுவாமி வந்தருளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, விரைந்து வாரும், காலம் தாழ்த்தாதேயும். உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் நாங்கள் உமது வருகையினால் ஆறுதலும் ஆதரவும் பெறுவோமாக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது அமைதியை கனிவாய் அளித்தருளும். அதனால் பெரும் மகிழ்ச்சி தரும் உம் திருமகன் வரும்போது எரியும் விளக்குகளோடு அவரை எதிர்கொள்ள தகுதியுடன் காத்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.